அது ஒரு அழகிய கிராமம். அங்கு சிறுவர்கள் நாள்தோறும் விளையாடுவது வழக்கம். அந்த கிராமத்தின் அருகே ஒரு பழைய அரண்மனை இருந்தது. அது பேய் அரண்மனை என்றும் சொல்வார்கள். அப்படி ஒரு நாள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது பாபுவின் பந்தானது அந்த அரண்மனையின் உள்ளே சென்றது. பந்தை எடுப்பதற்காக பாபு அரண்மனை அருகே வந்தான். பாபு, உள்ளே போகாதே, இது பேய் அரண்மனை என்று ஊரார்கள் சொல்வார்கள். நீ உள்ளே போகாதே, வீட்டிற்கு செல் என்றார் பாபுவின் மாமா. ஆனால் பாபு பள்ளியில் படிக்கும் பையன். அவனுக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இல்லை. என்னது பேயா? பேயும் இல்லை, ஒன்றும் இல்லை மாமா, அது மூட நம்பிக்கை என்று சொன்னபடி பாபு அரண்மனைக்குள் நுழைந்தார். பாபு அரண்மனையின் உள்ளே சென்றதும் அங்கே ஒரு பேய் இருந்தது. பாபு அதை பார்த்து பயந்து விட்டான். யார் நீ இங்க என்ன பண்ற? நீ தான் மாமா சொன்ன பேயா? நான் பேயெல்லாம் இல்லை, நானும் உன்னை போல் ஒரு சிறுவன் தான். ஒரு மந்திரவாதி என்னை சபித்ததால் நான் இங்கே இந்த வேடத்தில் உள்ளேன். நீ இங்கிருக்கும் இந்த தங்க காசை தொட்டால் நான் உன்னை போல் ஒரு சிறுவனாக மாறி உன்னோடு விளையாடுவேன். பாபுவும் பேய் சொன்னதை உண்மை என நம்பி அந்த தங்க காசை தொட்டான். அவன் தொட்டதும் அந்த பேய் சிறுவனாக மாறினான். ஆமா, நீ சொன்னது போல் சிறுவனாக மாறிவிட்டாயே. சரி வா, நம்ம போய் விளையாடுவோம். பாபு, நீ உன் நல்ல எண்ணத்தால் என்னை விடுவித்தாய். ஆனால் நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உன் கண்ணிற்கு மட்டும்தான் தெரிவேன். பாபுவும் சரி என சொல்லி இருவரும் ஊருக்குள் சென்றார்கள். பாபு அந்த பேயுடன் பேசிக்கொண்டே செல்கிறான். ஆனால் ஊர் மக்களுக்கு பாபு ஏன் தனியாக பேசிட்டு இருக்கான் என நினைத்தனர். நாட்கள் செல்ல செல்ல பாபுவின் நடவடிக்கை ஊர் மக்களுக்கு விசித்திரமாக தோன்றியது. அதனால் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருக்கும் சாமியாரிடம் சென்றார்கள். சாமி, இந்த பாபு அந்த அரண்மனைக்குள் போயிட்டு வந்ததிலிருந்து தனியாக பேசுகிறான், சிரிக்கிறான், ஏதோ புத்தி குழம்புதே போல் இருக்கிறான். அது மட்டும் இல்லை சாமி, அவன் அரண்மனையிலிருந்து வந்ததிலிருந்து ஊரில் இருக்கும் நாய், பூனை, கோழி என எல்லாமே காணாமல் போனது. இவர்கள் சொன்னதை கேட்ட சாமியார் அவரின் ஞான திருஷ்டியில் நடந்ததை உணர்ந்தார். நடந்த அனைத்தையும் ஊர் மக்களிடம் சாமியார் சொன்னார். நான் அன்றே நினைத்தேன் இப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கும் என்று. சரி, நடந்தது இருக்கட்டும். அந்த பேயை எப்படி கொல்ல வேண்டும் என்றுதான் நாம் யோசிக்கணும். பேயின் உயிர் அதன் தலைமுடியில் தான் உள்ளது. தலைமுடியை வெட்டினால் பேய் இறந்து விடும். ஆனால் அந்த பேய் தான் நம் கண்ணுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி நாம் அதன் தலைமுடியை வெட்ட முடியும்? அமாவாசை என்று அந்த பேயின் முகம் நம் கண்ணிற்கு தெரியும். நாம் அன்று இதை செய்யலாம். சாமியாரின் பேச்சை கேட்டு ஊர் மக்கள் அமாவாசைக்காக காத்திருந்தனர். அன்றுதான் அமாவாசை. பாபுவுடன் அந்த பேய் சிறுவன் உருவத்தில் இருப்பதை ஊர் மக்கள் பார்த்தனர். அனைவரும் ஒன்று சேர்ந்து போய் அந்த சிறுவனிடம் பேச்சு கொடுத்தார்கள். டேய் சின்ன பையா, யாரு நீ? உன்னை நான் இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையே. நான் இங்கதான் 3 வருஷமா இருக்கேன். 3 வருஷமா? சரி சரி, அந்த கோயில்ல கூழ் ஊத்துறாங்க, அங்க போய் எனக்கு கூழ் வாங்கிட்டு வா. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். போய் வாங்கிட்டு வாடா. நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப போறியா என்னடா? நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. தன் உண்மை ரூபத்தை வெளிக்காட்டியது. அப்போது பின்னிருந்த ஊர் மக்கள் பேயின் தலைமுடியை வெட்டினர். பேய் அங்கேயே இருந்து போனது. அன்றிலிருந்து அந்த ஊரிற்கு பேயிடமிருந்து விடுதலை கிடைத்தது. ஊராரும் பழையபடி மகிழ்ச்சியாக இருந்தனர்.